ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम की अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக दीपक की रोशनी के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने நாங்கள் में மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते நாம் हैं. இன்றைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर बढ़ेंगे. ஆயத்தமா இருக்கிறீங்களா? आप सब तैयार हो? ஆகாய் हाँ गए. 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 19 சொல்லப்பட்டிருக்குது. 19वें वचन में कहा गया है. அது கீழ்ப்பது சொல்லப்பட்டிருக்குது. पिछले भाग में कहा गया நான் है. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். आज के दिन से मैं तुम्हें आशीष देता ஒரு அருமையான रहूंगा. வார்த்தை. एक अच्छा वचन है. இது வரைக்கும் अब तक ஆசீர்வாதத்தை இழந்து காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். आशीषों को खोकर बैठे होंगे. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, मेरे लिए एक आशीष नहीं है. எனக்கு ஒரு மறு வாழ்வு இல்லையே, मेरे लिए एक दूसरी जिंदगी नहीं है. எனக்கு ஒரு நன்மை இல்லையே, मेरे लिए भलाई नहीं है. அப்படி யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ऐसा आप सोच रहे ஆனா होंगे. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், परमेश्वर आज कहता மகனே, है, बेटे, மகளே, बेटी, தேவ பிள்ளையே, परमेश्वर की நான் जनो, இன்று முதல் உன்னை मैं ஆசீர்வதிப்பேன். आज से मैं तुम्हें आशीष அவர் देता रहूंगा. சொல்லிட்டார்ல, ऐसा बोलकर உங்களுக்கு देखिए, செய்வார். आपके लिए वो करेगा. இன்று முதல் आज से, இன்றைக்கு பிறகு आज के बाद உங்க வாழ்க்கையில आपके जीवन में எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் போதுமானவராய் सब कुछ இருக்கிறார். करने के लिए परमेश्वर काफी ஆசீர்வாதம் है. தருவதற்கு போதுமானவராய் आशीषों को இருக்கிறார். देने के लिए वो काफी இந்த வார்த்தை है. விசுவாசிங்கள். ये वचनों पर विश्वास இந்த வார்த்தையை कीजिए. நம்புங்கள். इस वचन पर இந்த भरोसा வார்த்தையை ஒப்புக்கொடுங்கள். कीजिए. इस वचन के अनुसार அவர் सौंपिए. இன்று முதல் वो आज से உங்களை ஆசீர்வதிப்பார். आपको आशीष देता உங்க வேலையில, रहेगा. आपके कामों में எல்லா காரியங்களிலும் सब प्रकार के कार्यों கூட में இருந்து वो साथ உங்களை रहकर நடத்துவார். आपको वो चलाएगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना தேவ करते हैं. கிருபை இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह रहे. இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இழந்து காணப்பட்டிருக்கலாம். अब तक शायद वो आशीषों को खोकर बैठे होंगे. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, लेकिन आपने कहा है, நான் இன்று முதல் मैं आज से உங்கள் ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறீங்க. आशीष देता रहूंगा करके இந்த आपने வார்த்தை कहा है. மூலமாக वो ஆசீர்வதியும். वचन के अनुसार उन्हें आशीष ஆண்டவரே, कीजिए, பலப்படுத்தும். बलवंत कीजिए, மகிமையான காரியங்களை செய்யும். महिमामय कार्य को இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन.